Hi students, welcome to my chemistry class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக்கிங் எஃபிஷியன்சி. பேக்கிங் எஃபிஷியன்சினா என்னென்னா, இப்போ நம்ம சாலிட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். சாலிட்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, அதில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எதில் இருக்கும், யூனிட் செல் அப்படிங்கிற ஒன்றில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அந்த யூனிட் செல்லில் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்கிறோன்னா, இப்போ பழக்கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் சாலிட்ஸில் அதோட ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கும்னா அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறது தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகேவா? இந்த பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலானா, total volume occupied by the spheres in a unit cell. யூனிட் செல்லில் அந்த ஏதை வந்து ஸ்பியர்னு சொல்கிறாங்க, ஆட்டம்ஸ் தானே பேக் ஆகிருக்கு. ஆனால் ஏதை ஸ்பியர்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். அப்போது டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த ஸ்பியர்ஸ், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு யூனிட் செல்லில், டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். யூனிட் செல்லோட டோட்டல் வால்யூம் என்ன இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதில் இருக்கிறது எல்லாமே என்னது, ஆட்டம்ஸ். இப்போது அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஆட்டத்துக்கு எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறத எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறதால மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டல் வால்யூம் வந்து கிடச்சிரும். டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஆட்டத்துக்கு எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறதால டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் வால்யூம் வந்து கிடச்சிரும். வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் வந்து ஏ கியூப். ஏதை ஏ கியூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து என்ன ஷேப்பில் இருக்குது யூனிட் செல்லு, கியூப் மாதிரி இருக்குது. கியூபோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, ஏ கியூப். அடுத்தது வால்யூம் ஆஃப் த ஆட்டம்க்கு வந்து என்ன ஃபார்முலானா 4/3 பை ஆர் கியூப். அது ஏன் 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து இப்போ தான் பார்த்தோம் ஆட்டம் வந்து ஸ்பியர் மாதிரி இருக்குது. அப்போ ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? அப்போது பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அண்ட் அதில் ஒரு ஆட்டத்துக்கு எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வால்யூம் ஆஃப் த யூனிட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம்னா, சிம்பிள் கியூபுக்கு வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபார்முலா என்ன, பேக்கிங் எஃபிஷியன்சி நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்டூ வால்யூம் ஆஃப் த ஆட்டம் டிவைடட் பை ஏ கியூப். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிம்பிள் கியூப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, ஏன்னா அதோட கார்னர்ஸில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ அது கார்னரில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க, 8 பேர் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ 8/8 அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு பதிலாக 1 போடணும். வால்யூம் ஆஃப் த ஆட்டம் இப்போ தான் பார்த்தோம், வால்யூம் ஆஃப் ஆட்டம் என்ன 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப் போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லோட ஃபார்முலா என்ன, ஏ கியூப். அதையும் போட்டுட்டோம். இப்போ எதோட எல்லாத்தோட வேல்யூ நமக்கு தெரியும், பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.14ன்னு தெரியும். இப்போ எதோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஆரோட வேல்யூ தெரியாது. ஓகே, இப்போ சிம்பிள் கியூப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஆறுங்கிறது எதை குறிக்குது, ஆறுங்கிறது வந்து ரேடியஸ். ஓகே, ரேடியஸ்னால் நம்ம என்ன காமனாக டெஃபினிஷன் சொல்லலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ வந்து இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இது வந்து சிம்பிள் கியூப். அப்போ கார்னரில் மட்டும்தான் ஆட்டம் இருக்குது. இந்த கார்னரில் இருக்க ஆட்டம், இந்த கார்னரில் இருக்க ஆட்டம், இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த நெய்பரிங் ஆட்டத்துக்கு நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், அதில் பாதி தான் என்ன, ரேடியஸ். அதாவது ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நெய்பரிங் ஆட்டம். இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது அதோட டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸில் பாதி தான் யார், நம்மளோட ரேடியஸ். ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு ஸ்பியர், இதோட சென்டர்லேருந்து பாதி இருக்கிறது என்னது, ரேடியஸ். இது இதோட சென்டர், அதில் பாதி இருக்குது இதோட ரேடியஸ். நமக்கு தெரியும் கியூபோட எல்லா பக்கமும் என்னவாக இருக்கும், ஏ. இங்கே ஏ, எல்லா பக்கமும் ஏ தான். ஓகே, இப்போது இந்த ஏங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ ஆரோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், a/2. ஓகேவா? எப்படி வந்துச்சு,
ரேடியஸுங்கிறது ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நெய்பரிங் ஆட்டம். இப்போ இந்த ஆட்டம்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2r. 2rல பாதி எது? வெறும் r. அப்போ ஆரை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் க்யூப்பில் எல்லா பக்கமும் என்ன இருக்கும்? அதோட பக்கம் வந்து a. அப்போ எல்லா பக்கமும் a தான். அப்போ ஏங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 2rக்கு வந்து ஈக்குவல். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? a/2. இப்போ ஆரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சிம்பிள் க்யூபுக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? a/2 த ஹோல் க்யூப்னு போட்டுக்கலாம். அடுத்தது இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை தனித்தனியாக இதை க்யூப் போட்டிருக்கனால இதை க்யூப் பண்ணோன்னா a³ 2 இது பண்ணோன்னா நமக்கு 8 வந்து கிடைக்கும். இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணலான்னா 4 8 2 டைம்ஸ் வந்து கேன்சல் பண்ணலாம். a³ வந்து கேன்சல் பண்ணலாம். 3 × 2 வந்து நமக்கு 6 கிடைக்கும். மேலே 3.14 இருக்குது இன்ட்டு 100. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 52.3% வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இப்படி வந்து என்ன இருக்குது அப்படின்னா பேக் ஆகிருக்கு. 52.3%னா 100ல் 52.3% வந்து என்ன ஆயிருக்குன்னா எஃபெக்டிவாக பேக் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ வேக்கண்டாக இருக்கும் அப்படின்னா மொத்தம் 100ல் 52.3% ஃபில் ஆகிருந்துச்சுன்னா வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னா 47.7%. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிம்பிள் க்யூப்பில் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடிக்கடி வந்து 5 மார்க்ஸில் வந்து இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.